அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கும் திட்டம், விவசாயம், தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் முழுமையான வரி நீக்கம், மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய முழுமையான வரி நீக்கம், அனைத்து மக்களுக்கும் முழுமையான வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் இலவசமான திட்டம், விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் அரசே நியமனம் செய்யப்பட்டு நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், நம்மளுடைய அனைத்து மக்களுக்குரிய மேலை நாடுகளுக்குரிய தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்துக்குரிய அங்கீகரிப்பு, அந்த நாட்டுக்குரிய விதிமுறைகளின் கீழ் கண்டிப்பாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இது அனைத்துமே செயலாக்கம் செய்யப்படும். மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, வீடுகள் இல்லாமல் சரிவர அவர்களுக்குரிய விவசாய நிலம் பராமரிக்காமலும் தரிசு நிலங்களாக பாதுகாப்பு இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை மாற்றப்படும். மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரக்குரிய வீடுகள் கட்டமைப்பு, இலவசமான மின்சாரம், இலவசமான வீடுகள், அவர்களுக்குரிய அனைத்து வசதிகளும் அரசு முறைப்படுத்தும். மருத்துவம், காவல் நிலையம், தபால் நிலையம், அனைத்து சாலை பகுதிகளுக்குரிய வாய்ப்புகள், அம்மக்களுக்குரிய அந்த குழந்தைகளுக்குரிய கல்வி தகுதியை மேம்படுத்த கல்வி கூடங்கள் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக ஒவ்வொரு மலைவாழ் மக்கள் வசிப்பதற்குரிய ஒரு நல்ல இடமாகவும், அதற்கேற்ப நல்ல தரமான கல்வி, தரமான நூலகம், அனைத்து வசதிகளும் செய்யக்கூடிய நம்மளுடைய அரசாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும். இன்றைக்கும் சரிவர சாலைகள் இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், கல்வி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கேற்ப கல்வி மற்றும் தொழில், விவசாயம் அனைத்துமே நம்மளுடைய அரசினுடைய கூட்டமைப்பு தொழிலாக, கூட்டமைப்பு விவசாயமாக அம்மக்களுக்குரிய அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.